ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனலில் எடுத்து விக்னேஷ். ஃபைனலி நாம் இன்னைக்கு ரீசனிங் ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம சேனலில். ஸோ ரீசனிங் கிளாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக் வந்து நம்ம சேனலில் வேறு லெவல். அதே மாதிரி ரீசனிங் சாப்டர் அதுவும் நம்ம எடுத்த உடனே காம்ப்ளிகேட்டடான ஒரு சீரீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது லாஜிக்கல் ரீசனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா எப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ நீங்கள் எல்லாரும் மெஜாரிட்டியாக சொன்ன மாதிரி நான் இங்கிலீஷில் தான் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆனால் நான் உங்களுக்கு தமிழில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன். ஒன்றும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிகம் பேசாமல் இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் சேலஞ்ச் பண்ணி ஒரு விஷயம் ஷுவராக சொல்லுவேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனில் எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க. 3 to 4 கொஷின்ஸ் வந்தாலும் அந்த மார்க் உங்களுக்கு தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஆர்கியூமெண்ட், அசம்ஷன் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. பட் உண்மை என்னன்னா இதுதான் இருக்கிறதுலே ரீசனிங்லேயே ரொம்ப ரொம்ப சிம்பிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கன்க்ளூஷன், ஆர்கியூமெண்ட், அசம்ஷன் இந்த சாப்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பென் அண்ட் பேப்பர் ஒர்க்கே உங்களுக்கு இருக்காது. கொஸ்டின் படிப்பீங்க, ஸ்டேட்மெண்ட் படிப்பீங்க, கன்க்ளூஷன் படிப்பீங்க, ஆப்ஷனை மட்டும் மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க இந்த வீடியோ பார்த்த அப்புறம். ஸோ இது வந்து ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணுற வெயிட்டான டாபிக்ஸு. இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கான்செப்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கான்செப்ட் மட்டும் நம்ம ஸ்லோவாக போவோம். கொஸ்டின்ஸ் வந்து நான் நிறைய கொண்டு வந்திருக்கேன். எஸ்எஸ்சி சிஜிஎல் கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன், ஆர்ஆர்பி கொஸ்டின், மெயின்ஸ் கொஸ்டின், என்டிபிசி மெயின்ஸு, ப்ரிலிம்ஸ்னு நிறைய கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் டவுட்டே வராது. கான்செப்ட் கொஞ்சம் ஸ்லோவாகவே கொண்டு போகிறேன், அப்போ தான் புரியும். கொஸ்டின் ஸ்பீடாக பார்க்கலாம். ஸோ நான் வந்து லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு இது எல்லாத்தையும் பிரித்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் தான் நம்ம சேர்த்து லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன். இந்த ஆர்டர் தான் இல்லை, நான் ஒரு ஆர்டராக கொண்டு போகிறேன். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்கியூமெண்ட்டு, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இதில் நிறைய பேர் பார்த்துருந்தீங்கன்னா கிரண் ரீசனிங் புக்கெல்லாம் யார் ரெஃபர் பண்ணுறீங்கன்னு தெரியல, ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்லேயே சிலாகிசம் கொடுத்துருப்பாங்க. எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரில. ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம், அப்போ ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனோ சிலாகிசமோ ஒன்றா வரும் அப்படின்னா ஒன்றா சாப்டரில் கொடுத்துருந்தாலும் பட் இது ரெண்டும் டோட்டலாக வேறு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, சிலாகிசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிஷன் வந்து நமக்கு அங்கே ஹைப்போதெட்டிக்கல். ஸோ ஹைப்போதெட்டிக்கல் அப்படின்னு நான் சொல்லும் போது அதில் ஒரு லாஜிக்கே இருக்காது, ஒரு ஃபேக்டை பேஸ் பண்ணி தான் கொண்டு போவோம். டே டு டே லைஃப்பில் நம்ம கம் அக்ராஸ் பண்ணி வர்றது சிலாஜிசம் கிடையாது. அதாவது லாஜிக்கே இருக்காது. சிலாஜிசம் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் டேபிள்ஸ் ஆர் சேர்ஸ், ஆல் ஆப்பிள்ஸ் ஆர் மேங்கோஸ், சம் ஆப்பிள்ஸ் ஆர் மேங்கோஸ். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறது தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் யோசிச்சு என்கிட்ட சொல்லுங்களேன், ஆல் மேங்கோஸ் ஆர் ஆப்பிளா? மேங்கோக்கும் ஆப்பிளுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? டேபிளுக்கும் சேருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அதனால் ஹைப்போதெட்டிக்கலான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், லாஜிக்கே அதில் இருக்காது. ஓகேவா? சிலாஜிசமில் லாஜிக்காகவே இருக்காது. ஸோ லாஜிக் ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் இருக்கிறதுனால இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் இருக்குது. வெறும் அந்த ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சிலாஜிசமில் நீங்கள் எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி சிலாஜிசமில் மோஸ்ட்லி யாரும் தப்பும் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடியது சிலாஜிசம். ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் நீங்கள் ஏன் டஃப்பாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா இது 100% லாஜிக்கலாக இருக்கும். நம்ம டே டு டே லைஃப்ல கம்மா கிராஸ் பண்ணி வர நிறைய விஷயங்களையே ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்லாம் அப்படியே கொஸ்டினாக கேட்டுருவாங்க. ஸோ 100% லாஜிக்கலாக இது இருக்கிறதுனால ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனுக்கு ரூல்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ரூல்ஸ் இல்லாததால தான் இந்த ஒரு சாப்டர் எல்லாருக்குமே டஃப்பாக இருக்கு. ஸோ ரூல்ஸே இல்லை அப்படின்னா அப்போ நீங்கள் எப்படி ப்ரோ கொண்டு போவீங்கன்னா, நான் உங்களுக்கு எப்படி சொல்லிடுவேன்னா, கன்க்ளூஷனை 3 டைப்பாக பிரிச்சுட்டு ஒவ்வொரு டைப்பும் பார்த்த உடனே நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது ஃபாலோ ஆகுதானு அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் கொஸ்டினை பார்த்ததுமே தெரிஞ்சுப்பீங்க அந்த 3 டைப்பில் எந்த டைப் ஆஃப் கன்க்ளூஷன் இது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நான் சொல்லக்கூடிய சில கண்டிஷன்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக மார்க் பண்ணிட்டு போயிட்டு இருந்துருவீங்க. அதே விஷயம் தான் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன் ஆர்கியூமெண்ட்லேயும் உங்களுக்கு வரும். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, லாஜிக்கலாக இருக்கும், ரூல்ஸ் கிடையாது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், இதுவும் அதே மாதிரி தான். அண்ட் இதை கம்பேர் பண்ணும்போது இந்த 3 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 3 சாப்டர்லையும் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க.
இந்த 3 சாப்டரும் நானே உங்களுக்கு கொண்டு போகும்போது என்கிட்டயே அவ்வளோ கொஷின்ஸ் இல்லை. ஏன்னா புக்லேயே கொஷின்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. எஸ்எஸ்சி ஆகட்டும் ஆர்ஆர்பி ஆகட்டும், இது ஒன்று தான் நம்ம ரொம்ப வெயிட்டாக பார்க்கணும். இதில் கொஷின்ஸ் வந்து ஆர்ஆர்பியில் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க அண்ட் எஸ்எஸ்சிலையும் கேட்குறாங்க. ஸோ வாங்க ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனுக்கு போவோம். ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனில் நான் சொல்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நோ ரூல். இந்த சாப்டரில் ரூல்ஸே கிடையாது. செகண்ட் திங், ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, அது ஒரு டெஃபினிஷனாக உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டெஃபினிஷனை கன்க்ளூஷன் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஒரு டெஃபினிஷனாக கொடுத்துருவாங்க, அதை வந்து கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்டேட்மெண்ட்டோட ரிலேட்டடாக தான் அது இருக்கணும். ஷுட் பி 100% ரிலேட்டட். ஸோ ரிலேட்டடாக இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேட்டடாக இருக்கணும்னு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நான் சொல்கிறேன், இஃப் யூ ப்ரிப்பேர் வெல் அண்ட் ஸ்டடி வெல் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் டெஃபினெட்லி யூ வில் கெட் ஜாப் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி கரெக்டாக படித்து கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் ஜாபுங்கிறது ஈஸியாக வாங்கலாம் அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட். கன்க்ளூஷனில் ஐ எம் எக்ஸ்பர்ட் இன் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு இருக்கு. கன்க்ளூஷனில் ஐ எம் எக்ஸ்பர்ட் இன் பிளேயிங் கிரிக்கெட், அதாவது கிரிக்கெட் விளையாடுறதுல நான் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு, நான் வந்து சூப்பராக விளையாடுவேன் அப்படின்னு இருக்குன்னா யோசிச்சு பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கன்க்ளூஷனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நான் என்ன சொன்னேன், ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் நல்லா படித்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். பட் கன்க்ளூஷனில் கிரிக்கெட் சுத்தமாக சம்மந்தமே இல்லை அப்படின்னும் போது ரிலேட்டடாக இருந்தால் மட்டும்தான் ஒரு கன்க்ளூஷன் வந்து ஃபாலோ ஆகும். இது ஒரு பேசிக்கான ஃபஸ்ட்டு திங். அண்ட் ஷுட் பி ப்ராக்டிக்கல். ஸோ ப்ராக்டிக்கலாக இருக்கும், சொல்கிற விஷயம் ப்ராக்டிக்கலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட்டில் நான் சொல்கிறேன், டியூ டு இன்க்ரீசிங் டிமாண்ட் எர்த் வில் ஃபேஸ் ஸ்கேர்சிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ டிமாண்ட் அதிகமாகும் போது, அதாவது பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது, எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது, தண்ணியோட தேவையும் அதிகரிக்கும் போது நம்ம சீக்கிரத்தில் வந்து தண்ணியோட அந்த பஞ்சத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். கன்க்ளூஷனில் பிளானட் மார்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர் அப்படின்னு இருக்குது. எப்படி? செவ்வாய் கிரகத்தில் அதிகமான நீர் இருக்குது, மார்ஸில் வந்து அதிகமான வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா 100% ப்ராக்டிக்கலாக இருக்கணும் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட 100% ரிலேட்டடாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது, நம்ம பூமியை பற்றி இருக்குது, பூமியில் தண்ணி பற்றாக்குறை வரும்னு இருக்குது. ஆனால் கன்க்ளூஷனில் செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டாங்க, மார்ஸுக்கு போயிட்டாங்கன்னும் போது ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? அதே மாதிரி ப்ராக்டிக்கலாக இருக்கும். இன்னும் எந்த ஆராய்ச்சியும் செஞ்சு மார்ஸில் தண்ணி இருக்குது அப்படின்லாம் யாரும் சொல்லலை. அண்ட் சொன்னாலுமே நீங்கள் நம்ம நியூஸையும் அதையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஆல்வேஸ் 100% ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கோ அதை மீறி வேற ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக நாட் ஃபாலோஸ். இதெல்லாம் நாட் ஃபாலோஸ். அண்ட் அடுத்த பாயிண்ட்டு, பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் யூனிவர்சல் ட்ரூத், இது ரெண்டுமே வந்து ஃபாலோ ஆகும். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு விஷயம் அனுபவத்தில் சொல்கிறாங்க, இல்லை அது ஒரு உலகம் அறிஞ்ச ஒரு உண்மை, அண்ட் கன்க்ளூஷன்லையும் அது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா 100% அது ஃபாலோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, ஷுட் பி பேலன்ஸ்ட் ஈக்குவலி அப்படின்னு நான் சொல்லலாம். ஓகே, ஷுட் பி பேலன்ஸ்ட் ஈக்குவலி அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் கன்க்ளூஷனுக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கொரோனா செகண்ட் வேவ் ஸ்டார்டட் இன் இந்தியா அப்படின்னு கொடுக்குறாங்க ஸ்டேட்மெண்ட்டில். கொரோனா செகண்ட் வேவ் ஸ்டார்டட் இன் இந்தியான்னு கொடுக்குறாங்க, அதாவது இந்தியாவில் வந்து 2வது அலை, கொரோனாவோட 2வது அலை வந்து இருக்குது இப்போது அப்படின்னு சொல்லும்போது கன்க்ளூஷனில் கொடுக்குறாங்க வேர்ல்டு இஸ் சஃபரிங் ஃப்ரம் கொரோனா செகண்ட் வேவ் அப்படின்னு தராங்கன்னும் போது நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்டில் இந்தியா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, பட் கன்க்ளூஷனில் வேர்ல்டே ஏன் சம்மந்தப்படுத்திருக்காங்க? ஒரு பேலன்ஸே இல்லைல்ல. அந்த மாதிரி கம்பேரிசன் இருக்கக்கூடாது. ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரியை அவங்க இன்வால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா கன்க்ளூஷன்லேயும் அதே கண்ட்ரியை இன்வால்வ் பண்ணால் மட்டும்தான் ஃபாலோ ஆகும். அண்ட் தென் அடுத்த பாயிண்ட்டு, அட்வைஸ் ரிசல்ட். ஸோ
ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஒரு விஷயம் சொல்றோம், அதுக்கு அட்வைஸாவோ இல்லை அதுக்கு ரிசல்ட்டாவோ கன்க்ளூஷன்ல இருக்கு அப்படின்னா 100% கரெக்ட் ஃபாலோ ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் இருக்காரு, ராஜு ஃபெயில்ட் இன் மேக்ஸ் அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. ராஜு ஃபெயில்ட் இன் மேக்ஸ் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. பட் கன்க்ளூஷன்ல எப்படி இருக்குன்னா, இஃப் ராஜு ப்ராக்டிசஸ் கண்டினியூஸ்லி அண்ட் கான்சன்ட்ரேட்ஸ் மோர் ஆன் இஸ் கால்குலேஷன் அப்படின்ற மாதிரி, அதாவது ராஜு அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி அவரோட கால்குலேஷன் இது எல்லாத்தையும் வந்து அவர் கரெக்ட் பண்ணார்னா ஈ கேன் கெட் மோர் மார்க்ஸ் இன் மேக்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். அது எதை குறிக்குது? ஸ்டேட்மெண்ட்ல ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ரிலேட்டடா அவருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் இருந்தா அது 100% ஃபாலோ ஆகும். பட் இதே நேரத்தில் நான் இன்னொன்னும் சொல்லுவேன், அசியூம் பண்ணவே கூடாது. எந்த காரணத்து கொண்டும் அசியூம்ன்ற ஒரு விஷயம் நீங்க பண்ணவே கூடாது. இப்போ நான் சொல்றேன், ராஜு காட் லோ மார்க்ஸ் இன் மேக்ஸ் ஆர் ஃபெயில்ட் இன் மேக்ஸ் அப்படின்னா, ராஜு இஸ் நாட் ஃபிட் ஃபார் ஸ்டடிங் அப்படின்றாங்கன்னு வைங்க. ராஜு படிக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை, அவர் வேஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது அசியூம் தானே அது. நீங்களே சொல்லுங்க, ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்கு? அவர் வந்து ஃபெயில் ஆயிட்டாரு, இல்லை கம்மி மார்க் எடுத்துட்டாருன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர அவர் படிக்க மாட்டாரு ஒஸ்ட்னு யாரும் சொல்லலை. அசியூம்னு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷனில் போயிடும், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் அது கிடையாது. ஸோ அசியூம் பண்ணவே கூடாது, நீங்களா எதையுமே அசியூம் பண்ணக்கூடாது. சம் லாஜிக் யூஸ் பண்ணி அதை ஒரு அட்வைஸாவோ ரிசல்ட்டாவோ சொல்கிறாங்கன்னா அது 100% ஃபாலோ ஆகும். ஸோ அடுத்த பாயிண்ட்டாக நான் என்ன சொல்லலாம்னா, நோ கம்பேரிசன். இதை ஆல்ரெடி கூட நான் சொல்லிட்டேன், நோ கம்பேரிசன். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் கம்பேரிசன் ஒன்று பண்ணவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா பற்றி பேசுகிறாங்கன்னா கன்க்ளூஷன்லேயும் இந்தியா ரிலேட்டடாக தான் இருக்கணும். இந்தியா பற்றி பேசும்போது ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியன் கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் மோர் ஸ்டெப்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் டு ப்ரிவென்ட் கொரோனா ஆர் கோவிட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். என்ன சொல்கிறாங்க? இந்திய அரசாங்கம் கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கன்க்ளூஷனில் பாகிஸ்தானி கவர்மெண்ட் இஸ் நாட் டேக்கிங் எனி ஸ்டெப்ஸ் டு ப்ரொடெக்ட் அகைன்ஸ்ட் கோவிட் அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ல இந்தியன் கவர்மெண்ட்டை பற்றி இருக்கு, பட் கன்க்ளூஷனில் பாகிஸ்தானி கவர்மெண்ட்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ கம்பேர் பண்ணக்கூடாது, மற்றவங்கள பேசக்கூடாது. ஸ்டேட்மெண்ட்ல ஒருத்தங்களை பற்றி கொடுத்துட்டு கன்க்ளூஷனில் மற்றவங்கள கம்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணால் கன்க்ளூஷன் கண்டிப்பாக ஃபாலோ ஆகாது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா இதில் நிறைய பாயிண்ட் உங்களுக்கே ரொம்ப ஈஸியாக எல்லாருமே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். அண்ட் சில பேருக்கு இந்த பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது என்னென்னமோ சொல்கிறாரு புரியலையேன்ற மாதிரி கூட இருக்கலாம். பட் கொஸ்டின் சால்வ் பண்ணும் போது பாருங்க, இந்த பாயிண்ட்ஸ்லாம் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே தெரியும். அது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், நோட் பண்ணலன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் சம் கீ பாயிண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான சில பாயிண்ட்ஸு, முக்கியமான சில கண்டிஷன்ஸு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டேட்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துறாங்க. கன்க்ளூஷனில் நான் சொன்னல 3 வகையான கன்க்ளூஷன் இருக்கும். ஸோ 3 டைப்பாக ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனை பிரிக்கலாம். ஒவ்வொரு டைப்பும் என்னென்ன, அதை எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணி அது ஃபாலோ ஆகுதா ஆகாதா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், இந்த சாப்டரே ஓவர். ஸோ அதுக்கு போகலாம், கன்க்ளூஷன் டைப்ஸுக்கு போகலாம் வாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் கன்க்ளூஷனை நான் மொத்தம் 3ஆக பிரிப்பேன். டைரக்ட், இன்டைரக்ட், கேன் பி டிரைவ்டு. இதில் டைரக்ட் கன்க்ளூஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரொம்பவே ஈஸி அண்ட் பார்க்குற நீங்களும் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. ஃபாலோ ஆகுதா இல்லையான்னு பார்த்த உடனே கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஸ்டேட்மெண்ட்டையே அப்படியே கொடுத்தா மாதிரி இருக்கும் ஈஸியாக டைரக்ட் கன்க்ளூஷன். இன்டைரக்ட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லாஜிக்கை யூஸ் பண்ணணும், உங்களோட லாஜிக்கை நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், டெல்லி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பொல்யூட்டட் ஸ்டேட் இன் இந்தியா, இட் ஹேஸ் டு டூ சம்திங் டு கண்ட்ரோல் இட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. டெல்லி வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் ஒன்று டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு, டெல்லி வந்து அதுக்காக அவங்க ஏதாவது பண்ணணும் அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டில் தராங்க. கன்க்ளூஷனில் பிளான்டிங் மோர் ட்ரீஸ் கேன் ப்ரிவென்ட் பொல்யூஷன் அப்படின்னு இருக்கு. எப்படி இருக்குன்னா, கன்க்ளூஷனில் பிளான்டிங் மோர் ட்ரீஸ் கேன் ப்ரிவென்ட் பொல்யூஷன் அப்படின்னு இருக்குது. அதாவது அதிகமான மரங்கள் வளர்ப்பதால் நம்ம வந்து பொல்யூஷனை ப்ரிவென்ட் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சம் தடுக்கலாம் அப்படின்னு இருக்குன்னா இதை நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்களா? ஆனால் ஸ்டேட்மெண்ட்டில் டெல்லி இருக்குது, நல்லா யோசிச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்டில் டெல்லி இருக்குது, பட் கன்க்ளூஷனில் டெல்லின்ற ஒரு வேர்டு இல்லை. ஆனால் பொல்யூஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்கிறாங்க, ஆர் ஒரு காசு அதுக்கான எஃபெக்ட் மாதிரி சொல்கிறாங்கன்னும் போது
அது 100% ஃபாலோ ஆகும். ஆனால் அது இன்டைரக்ட். இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. இன்டைரக்ட் கன்க்ளூஷன் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ இது ஒரு இன்டைரக்ட் கன்க்ளூஷனுக்கான எக்ஸாம்பிள். கேன் பி டிரைவ்டுன்னும் போது நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க சில கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷனில் ரிப்பீட் ஆகும். அதை வச்சு நீங்கள் கேன் பி டிரைவ்டுக்கு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லும் போது இப்போது இந்த சேனல் பார்க்குற நீங்களே நிறைய பேருக்கு யூடியூபே சஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, சேனல் பார்க்குறீங்க. எப்படி நீங்களா போய் ஏதாவது ஒரு வேர்டு வந்து டைப் பண்ணியிருப்பீங்க. ஆர்ஆர்பி என்டிபிசி கிளாஸஸ், இல்லை ஆர்ஆர்பி குரூப் டி கிளாஸஸ், இல்லை எஸ்எஸ்சி கிளாஸஸ், மேக்ஸ் கிளாஸு, அந்த மாதிரி நீங்கள் சம் கீவேர்ட்ஸ் டைப் பண்ணி தான் நம்ம சேனலை கண்டுபிடிச்சி இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி சில கீவேர்ட்ஸ் வச்சு ஸ்டேட்மெண்ட் வந்து கன்க்ளூஷன் அதை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி எடுத்திருக்கும் போது அதுவும் 100% ஃபாலோ ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஆல் தோஸ் ஹூ ப்ரிப்பேர் வெல் அண்ட் ஸ்டடி சின்சியர்லி கேன் கெட் அ கவர்மெண்ட் ஜாப். அதாவது யாரெல்லாம் நல்லா படிக்கிறீங்களோ, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, நிறைய எஃபர்ட் போடுறீங்களோ அவங்க ஈஸியாக கவர்மெண்ட் ஜாப் வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா கன்க்ளூஷனில் இருக்குது, ஈ ஸ்டடிட் வெல் அண்ட் காட் அ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து நல்லா படித்து கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டாரு அப்படின்னும் போது சம் கீவேர்ட்ஸ் அதில் இருக்கா இல்லையா? தாராளமாக இருக்கு. ஆனால் ஆள்னு சொன்னாலும் அந்த ஆளில் இவரும் ஒருத்தராக இருக்காரு. ஏன் இவரு நல்லா படிச்சிருக்காரு, ஸ்டேட்மெண்ட்டோட ரிலேட் ஆயிருக்கு. இது மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்றுத்தில் அடங்கும். இந்த மூணுத்தில் எதுவுமே அடங்கலை அப்படின்னா அந்த கன்க்ளூஷன் கண்டிப்பாக ஃபாலோ ஆகாது. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக கொஷின்ஸ்க்கு போவோம். உங்கள் எல்லாருக்குமே வேற லெவலில் புரியும், இது வரைக்கும் புரியலனாலும். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நான் நல்லா எண்ட்லேயே வந்துடுறேன். ஏன்னா கொஸ்டின் வந்து பெருசாக இருக்கும், டிஸ்பிளே பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த கேர்ள்ஸ் இந்த கிளாஸ் ஆர் இன்டெலிஜென்ட். அதாவது ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, மெஜாரிட்டி ஆஃப் த கேர்ள்ஸ் இந்த கிளாஸ் ஆர் இன்டெலிஜென்ட். கிளாஸில் உள்ள கேர்ள்ஸ் மாணவிகளில் மெஜாரிட்டி ஆஃப் த கேர்ள்ஸ் நிறைய மாணவிகள் வந்து ரொம்ப புத்திசாலி. இந்த மாதிரியே நான் தமிழில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. கன்க்ளூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, தேர் ஆர் நோ பாய்ஸ் இன் த கிளாஸ். வகுப்பறையில் மாணவர்களே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, சம் ஆஃப் த கேர்ள்ஸ் இன் த கிளாஸ் ஆர் நாட் ஸோ இன்டெலிஜென்ட். சில மாணவிகள் அறிவாளியா இல்லை, புத்திசாலியா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஸ்டேட்மெண்ட்டில் கேர்ள்ஸை பற்றி பேசியிருக்காங்க, அவங்க அறிவாளி புத்திசாலின்னு பேசியிருக்காங்க. பாய்ஸை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை பாய்ஸ் வந்து இன்டெலிஜென்ட்டு, பாய்ஸ் இன்டெலிஜென்ட் இல்லை, கொஞ்சம் பேர் இன்டெலிஜென்ட், அந்த மாதிரி எதுவுமே பாய்ஸுன்ற ஒரு விஷயமே இல்லை. இவங்க பாய்ஸே கிளாஸில் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஸ்டேட்மெண்ட் 1 ஃபாலோ ஆகாது. ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் த கேர்ள்ஸ் இந்த கிளாஸ் ஆர் நாட் ஸோ இன்டெலிஜென்ட். சில மாணவிகள் புத்திசாலி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சொல்லலாமே, இதில் மெஜாரிட்டி இன்டெலிஜென்ட்னா அப்போ இன்டெலிஜென்ட் இல்லாத சில கேர்ள்ஸும் இருக்காங்க தானே. ஸோ உங்களுக்கு கன்க்ளூஷன் 2 இங்கே ஃபாலோ ஆகும். ஆப்ஷன் பி அதான் உங்களுக்கு ஆன்சர். கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். ஸோ செகண்ட் கொஸ்டின் வருவோம். இந்த மாதிரி நானே பேப்பர் பென் இல்லாமல் சால்வ் பண்ணுறேன், நீங்களும் எக்ஸாமில் சால்வ் பண்ணலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, பேஸ்ட் ஆன் இஸ் பெர்ஃபார்மன்ஸ் ராஜேஷ் காட் அ புவர் ரேட்டிங் இன் இஸ் ஆஃபீஸ். அதாவது அவரோட பர்ஃபார்மன்ஸ் படி எந்த ஒரு ஆஃபீஸ்லையும் நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்க அப்படின்னு பார்ப்பாங்களே, அந்த மாதிரி ராஜேஷோட வேலை செய்கிற அந்த பர்ஃபார்மன்ஸை வச்சு அவருக்கு ரொம்ப புவரான ஒரு மட்டமான ஒரு ரேட்டிங் கிடைக்குது. அவரோட ஆஃபீஸில், அவரோட உத்தியோகத்தில் அவருக்கு ஒரு மட்டமான ஒரு ரேட்டிங் கிடைக்குது. சரி, கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜேஷ் டிட் நாட் பர்ஃபார்ம் வெல். ராஜேஷ் அந்த அளவுக்கு ஒழுங்காக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. த ரேட்டிங் கிவன் டு ராஜேஷ் வாஸ் நாட் அப் டு த மார்க். ராஜேஷ் வாங்கின அந்த ரேட்டிங், அந்த நம்பர், சம் நம்பர் தருவாங்கன்னு வைங்களேன், ஒரு மார்க் மாதிரி, அந்த ரேட்டிங் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரெண்டுமே லாஜிக்காக யூஸ் பண்ணுங்க. ராஜேஷ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணலை, அதனால தான் அவருக்கு வந்து புவர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்றது டைரெக்டாகவே ஃபாலோ ஆகும். அப்போது 1 ரைட்டு, கன்க்ளூஷன் 1 ரைட்டு. கன்க்ளூஷன் 2ல் ரேட்டிங் கிவன் டு ராஜேஷ் வாஸ் நாட் அப் டு த மார்க். ஆமாம், கண்டிப்பாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, இதுவும் டைரெக்டாகவே வருது. ஸோ இது ரெண்டுமே ஃபாலோ ஆகும். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ தான் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன். எல்லாமே என்டிபிசி கொஸ்டின். இதெல்லாம் ப்ரீ கொஸ்டின், மெயின்ஸ் கொஸ்டினும் நிறையா கொண்டு வந்திருக்கேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், த ஹெல்த் கேர் சிஸ்டம் வாஸ். சூப்பரான ஒரு கொஸ்டின், ப்ரீல கேட்டிருக்காங்க, நல்லா படிங்க. The health care system has expanded in terms of number of hospitals.
But the fact is that most of them are not well equipped and unable to make significant progress in the field of patient care. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட்டை நல்லா புரிஞ்சுப்போம், ஓகேவா? நான் தமிழ்லேயும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரியே நான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறேன். மருத்துவத்துறை மருத்துவமனைகளை விரிவுபடுத்தியுள்ளது. அதாவது ஹாஸ்பிட்டலை வந்து நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டலை அதிகப்படுத்திட்டாங்க. இருப்பினும் போதுமான அளவு உபகரணங்கள் இல்லாததால் மருத்துவத்துறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை அடைய முடியவில்லை. ஸோ சொல்லிக்கிற மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் இல்லை. நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாக இருந்தாலும் அதில் வந்து அந்தந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கணும்ல, நல்ல அட்வான்ஸான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லாததால் மருத்துவத்துறையில் ஒரு நல்ல வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், உடனே நம்ம மக்கள் மைண்டெல்லாம் எங்கெங்கேயோ போயிடும். உடனே இது வந்து இந்தியா பற்றி பேசியிருக்காங்களா, அப்போ வந்து நம்ம இந்தியன் ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து சரி இல்லையா, எக்யூப்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கா. நீங்கள் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் அட்டன் பண்ணும்போது நம்ம இந்தியா பற்றியோ டே டு டே லைஃப்பை பற்றியோ இல்லை ஒரு ஜென்ரல் அவேர்னஸான திங்கிங்லேயோ இருக்கவே கூடாது. ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வேணால் கொடுக்கட்டும், அதுதான் உண்மை. சரி, கன்க்ளூஷனுக்கு வருவோம். We should provide good doctors and equipments to existing hospitals now onwards. கரெக்ட். ஏன் அதுக்கு ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கு, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு, அதுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரியான கன்க்ளூஷனாக இது இருக்குது. அவங்க சொல்கிறபடி டாக்டர்ஸையும் எக்யூப்மெண்ட்ஸையும் அதிகப்படுத்தணும். ஒன்று ஃபாலோ. செகண்டில் என்ன சொல்லியிருக்காங்க, நவ் இட் இஸ் நாட் நெசசரி டு ஓப்பன் எனி நியூ ஹாஸ்பிட்டல். புதுசாக எதுவும் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணக்கூடாது, அது வந்து தேவையில்லாததுன்னு எதனா சொல்லியிருக்காங்களா? ஆனால் கண்டிப்பாக சொல்லலை. செகண்டு ஃபாலோவே ஆகலை, இர்ரெலவெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். ஆப்ஷன் ஏ. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதால. நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வாங்க. மெயின்ஸு 2017 கேட்டிருக்காங்க. ஸோ CBT 2 மெயின்ஸ்லையும் இந்த மாதிரி லெவல் தான் வரும். குட் வாய்ஸ் இஸ் அ நேச்சுரல் கிஃப்ட் பட் ஒன் ஹேஸ் டு கீப் ப்ராக்டிஸிங் டு இம்ப்ரூவ் அண்ட் எக்ஸல் இன் த ஃபீல்ட் ஆஃப் மியூசிக். அதாவது நல்ல ஒரு குரல் வளம் அப்படின்றது இயற்கையாக கிடைக்கிற ஒரு பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பரிசை தக்க வச்சுக்கிறதுக்கு இல்லை இசைத்துறையில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்றவங்க பயங்கரமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்க்ளூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, நேச்சுரல் கிஃப்ட்ஸ் நீட் நர்ச்சரிங் அண்ட் கேர். ஸோ இயற்கையாக கிடைச்ச வளமாக இருந்தாலும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பராமரிப்பு கொடுக்கணும், ப்ராக்டிஸ் கொடுக்கணும், நர்ச்சரிங் அண்ட் கேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான், இருக்கிற ஃபேக்டை ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஸோ கன்க்ளூஷன் 1 வந்து நமக்கு ஃபாலோ ஆகுது இந்த கொஸ்டின்லையும். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க, பை கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் ஒன் கேன் கெட் எ நேச்சுரல் கிஃப்ட். ப்ராக்டிஸ் மட்டுமே பண்ணுறதால இயற்கையாக கிடைக்கிற பரிசு கிடைச்சிருமா? லாஜிக்கே இல்லையே. இயற்கையாக கிடைக்கிறது இயற்கையாக கிடைச்சாதான், ப்ராக்டிஸ் பண்ணால் எப்படி அது உங்களுக்கு கிடைக்கும்? அப்போது கன்க்ளூஷன் 2 ஃபாலோ ஆகாது. ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். ஆப்ஷன் சி. ஸோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ப்ரீ கொஸ்டினும் பார்க்குறோம், மெயின்ஸ் கொஸ்டினும் பார்க்குறோம், அடுத்து SSC கொஸ்டின்ஸும் பார்ப்போம். வாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆல் ட்ரக்ஸ் ஹேவ் சைடு எஃபெக்ட்ஸ், ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் அ பில்ட்-இன் ரிஸ்க் வைல் டேக்கிங் மெடிசன்ஸ். அதாவது எல்லா ட்ரக்லேயும் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கும். மருந்து மாத்திரைகளில் எல்லா மருந்து மாத்திரைகள்லையும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு மருந்தும் நம்ம எடுத்துக்கும் போது சம் ரிஸ்க் வந்து அதில் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஸ்டேட்மெண்ட். கன்க்ளூஷன், நோ மெடிசன் இஸ் வித்தவுட் த ரிஸ்க் ஆஃப் சைடு எஃபெக்ட். நோ மெடிசன் இஸ் வித்தவுட் த ரிஸ்க் ஆஃப் சைடு எஃபெக்ட். அஃப்கோர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் எல்லா மெடிசனும் ரிஸ்க் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ கன்க்ளூஷனில் நோ மெடிசன் இஸ் வித்தவுட் ரிஸ்க் அப்படின்னு டேரெக்டாக தான் கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போது ஸ்டேட்மெண்ட் 1 உங்களுக்கு ஃபாலோஸ். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்கிறாங்க, ட்ரக்ஸ் மேக் திங்ஸ் ஒர்ஸ் தேன் டிசீஸ் இட் செல்ஃப். நோயை விட அதுக்கான மருந்து எடுத்துக்கிறோம்ல, மருந்து இன்னும் தீவிரமாக்கிடும் நோயை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்மந்தமே இல்லை. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் தான் உங்களுக்கு ஃபாலோ ஆக போகுது. ஆப்ஷன் நம்பர் ஏ தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நவடேஸ் லைஃப் ஹஸ் பிகம் வெரி டிஃபிகல்ட் வித்தவுட் அ மொபைல் ஃபோன். ஸோ இது நம்ம டே டு டே லைஃப்லேயே சூப்பராக லிங்க் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் தான். மெயின்ஸில் கேட்டிருக்காங்க பாருங்கள், ஜனவரியில். நவடேஸ் லைஃப் ஹஸ் பிகம் வெரி டிஃபிகல்ட் வித்தவுட் அ மொபைல். தொலைபேசி இல்லாமல் ரொம்ப கடினமாயிடுச்சு வாழ்க்கையே
அப்படின்னு சொல்லிட்டாங்களா? சரி, அதுக்கு கன்க்ளூஷன் என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் மொபைல் சப்ஸ்கிரைபர்ஸ் இஸ் இன்க்ரீசிங். டோட்டல் நம்பர் ஆஃப் மொபைல் சப்ஸ்கிரைபர்ஸ் இஸ் இன்க்ரீசிங். சரி, என்ன சொல்லியிருக்காங்க? வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மொபைல் இல்லாமல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர மொபைல் இத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, மொபைல் யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு அப்படி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லையே. அப்போ இது எப்படி ஃபாலோ ஆகும்? கண்டிப்பாக ஃபாலோ ஆகாது. செகண்ட், மொபைல் ஹஸ் பிகம் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் லைஃப். நம்ம வாழ்க்கையில் அதுவும் ஒரு இணைஞ்சு போச்சு. இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் லைஃப்னா நம்ம வாழ்க்கையில் அதுவும் ஒரு பங்கே வகிக்குது அப்படின்னு சொல்லலாம், கண்டிப்பாக சொல்லலாம். அதனால தான் நமக்கு வாழ்க்கை கஷ்டமாயிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் தான் மெயின்ஸில் கேட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. யூஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் புக் ரீடிங். அதாவது இப்போலாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நேரில் போய் புக் வாங்குறோமோ இல்லையோ, இப்போலாம் இ புக் வந்துருச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆன்லைனில் நிறைய டவுன்லோட் பண்ணிக்கிறோம், பிடிஎஃப் வச்சு படிக்கிறோம். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. யூஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் புக் ரீடிங் ஹஸ் இன்க்ரீஸ்ட் கன்சிடரபிளி டியூரிங் த ரீசெண்ட் டைம்ஸ். இப்போலாம் ரீசெண்ட் டைம்ஸில் இ புக்கோட யூசேஜ் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போலாம். செகண்ட், பிரிண்டட் புக்ஸ் ஆர் காஸ்ட்லி. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் பண்ண புக்ஸ் எல்லாம் விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, கன்க்ளூஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோபடி ரீட்ஸ் புக்ஸ் நவடேஸ். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இபுக் யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சின்னு சொன்னவங்க பிரிண்ட் பண்ண புக்கு யூஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை கம்மியாயிடுச்சுன்னு ஏதாவது சொன்னாலா? கிடையவே கிடையாது. ஆனால் இவங்க கன்க்ளூஷனில் சொல்லியிருக்காங்க நோபடி ரீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 கண்டிப்பாக ஃபாலோ ஆகாது. 2 என்னன்னு பார்ப்போம். எலக்ட்ரானிக் புக் ரீடிங் இஸ் கெய்னிங் பாப்புலாரிட்டி. கண்டிப்பாக எலக்ட்ரானிக் ரீடிங் வந்து இப்போ ஃபேமஸ் ஆகிடுச்சு. இ புக் வந்து எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் ஸ்டேட்மெண்ட்லேயும் கொடுத்துருக்கு, அதனால தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்டேட்மெண்ட் 2 இங்கே ஃபாலோ ஆகும். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ, ஒன்லி 1 ஃபாலோஸ். ஓகேவா? த ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் எல்லாமே என்டிபிசி மெயின்ஸ் கொஸ்டின் தான். ஸோ சால்வ் பண்ணுறவங்க அண்ட் இந்த கிளாஸ் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஈட்டிங் நியூட்ரியஸ் ஃபுட் இஸ் த ஒன்லி வே டு கீப் த டாக்டர் அவே. சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? கரெக்டா? சத்தான உணவுகளை உட்கொள்ளும் போது நம்ம வந்து டாக்டர் கிட்ட போகிற வேலையே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையான ஒரு விஷயம். கன்க்ளூஷன், டாக்டர் வில் பி அவுட் ஆஃப் ஜாப் சூன். ஏதாவது ஒரு சம்மந்தம் இருக்கா? டாக்டருங்க சீக்கிரமாக வேலை இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? டாக்டர் கிட்ட போகிறத நம்ம வந்து தவிர்க்கலாம் தான் சொல்லியிருக்காங்களே தவிர டாக்டருக்கு வேலை இருக்காது அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. இது வந்து அவங்களா சொல்கிறது தான். ஜங்க் ஃபுட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் சோர்சஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் டாக்டர்ஸ். பார்த்தீங்களா? ஜங்க் ஃபுட் இருக்கிறதுனால தான் டாக்டருங்களுக்கு வேலையே இருக்கு அப்படின்றாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றதால மட்டும் தான் நம்ம டாக்டர் கிட்ட போகிறோம்? இல்லை, ஜங்க் ஃபுட் சாப்பிடாம ஈவன் 100% ஹெல்த்தியாக சாப்பிட்றவங்க கூட டாக்டர்ஸ் கிட்டலாம் வேறு ரீசனுக்கு போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இது ரெண்டுமே ஃபாலோ ஆகாது. ஸ்டேட்மெண்ட்டை லிங்க் பண்ணும்போது நெய்தர் 1 or 2 ஃபாலோஸ். ஆப்ஷன் சி தான் இங்கே உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ABC டியூஷன்ஸ் ப்ராமிஸ் எக்ஸலண்ட் டீச்சிங் பை எக்ஸலண்ட் டீச்சர்ஸ் ஃபார் ஷுவர் சக்ஸஸ். அதாவது ஏபிசி டியூஷன் அப்படிங்கிறவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க, சத்தியம் பண்ணுறாங்க. என்னன்னா, நாங்கள் வந்து நல்லா சொல்லிக் கொடுப்போம், எங்களோட டீச்சிங் வந்து சூப்பராக இருக்கும், நீங்கள் வெற்றி பெறறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கன்க்ளூஷன் என்ன? தேர் ப்ராமிஸ் டவுன் கிரேட்ஸ் அதர் டியூஷன் கிளாஸஸ். இங்கே தான் நான் சொன்னேன் கம்பேரே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னேன்னா, இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டில் ஏபிசி டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு, பட் கன்க்ளூஷனில் தேர் ப்ராமிஸ் டவுன்கிரேட்ஸ் அதர் டியூஷன் கிளாஸஸ் அப்படின்னு அதரை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்களா? ஸோ கம்பேரே பண்ணக்கூடாது. ஆப்ஷன் 1 வந்து ஃபாலோ ஆகாது. செகண்ட், நோ கேண்டிடேட்ஸ் ஹாஸ் பீன் அன்சக்சஸ்ஃபுல் ஸோ ஃபார். அதாவது இங்கே ஜாயின் பண்ணுற யாருமே ஃபெயில் ஆனதே இல்லை, சக்ஸஸ் பண்ணாமல் போனதே இல்லை அப்படின்றாங்க. அப்படியே அவங்க சொல்லலை. ஸோ ரெண்டுமே ஃபாலோ ஆகாது. நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ். ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ என்டிபிசி மெயின்ஸு மொத்த கொஸ்டினும் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இதுதான் அதில் லாஸ்ட் கொஸ்டின். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் விச் ஸ்டார்டட் இன் யூரோப் ஃபர்ஸ்ட் ஹஸ் brought about the modern age. ஹிஸ்ட்ரி லிங்க் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின். தமிழில் நீங்கள் எப்படி சொல்லலாம்? முதலில்
ஐரோப்பாவில் தொடங்கிய தொழில்துறை புரட்சி நவீன யுகத்தை கொண்டு வந்துள்ளது. கரெக்டா? ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னா இந்த மாடர்ன் ஏஜை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கன்க்ளூஷன்ல என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். டிஸ்பாரிட்டி பிட்வீன் ரிச் அண்ட் புவர் ரிசல்ட்ஸ் இன் ரெவல்யூஷன். டிஸ்பாரிட்டினா என்ன சொல்றதுன்னா ஒரு ஏற்றத்தாழ்வுன்னு சொல்லலாம். ஏழைகளுக்கும் பணக்காரங்களுக்கும் உள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு தான் ஒரு புரட்சியை கொண்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. அங்க அவங்க சொன்னது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனும் மாடர்ன் ஏஜையும் லிங்க் பண்றாங்க. ஓகேவா? ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ஏழை பணக்காரு அப்படின்னு தேவையில்லாம கம்பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா ஸ்டேட்மெண்ட்டோட? கிடையவே கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1 கன்க்ளூஷன் 1 ஃபாலோ ஆகுமானா கண்டிப்பாக ஃபாலோ ஆகாது. ஸோ செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ரெவல்யூஷன் ஓவரால்ஸ் சொசைட்டி. ஸோ ஒரு புரட்சி சொசைட்டியை ஒரு நல்ல ஒரு ஓவராலிங் பண்ணுது, டெவலப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தானே? ஸ்டேட்மெண்ட்டோட லிங்க் பண்ணி பாருங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அந்த புரட்சி ஏற்பட்டதால தான் மாடர்ன் ஏஜ்னு ஒன்று வந்திருக்கு. அப்போ அந்த புரட்சின்றது சொசைட்டியில் ஒரு நல்லதை கொண்டு வருது ஸ்டேட்மெண்ட்டோட லிங்க் பண்ணும் போது. ஸோ ஒன்லி 2 தான் இங்கே உங்களுக்கு ஃபாலோஸ். அது இங்கே ஆப்ஷன் 3ல இருக்கு. இதோட நம்ம ஆர்ஆர்பி கொஸ்டின்ஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போவே உங்களுக்கு செம்மையாக கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். இருந்தாலும் சிஜிஎல் கொஸ்டினும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு 1 ஷார்ட் வீடியோ. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனில் வேற எந்த கிளாஸும் யூடியூப் வீடியோஸும் பார்க்குற வேலையே இருக்காது. ஸோ எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸ் போவாங்க. எஸ்எஸ்சியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எஸ்எஸ்சி ப்ரீ 2016 கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இஃப் பீப்புள் ஆர் இன்டெலிஜென்ட் தே ஷுட் பி கிரியேட்டிவ். புத்திசாலி மக்கள் இருந்தால் அவங்க வந்து கிரியேட்டிவாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட்ல. கன்க்ளூஷன்ல கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஆர் ரிலேட்டட். கண்டிப்பா அவங்க ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, அறிவாளித்தனத்தையும் அந்த கிரியேட்டிவிட்டியும் ஒன்னா இணைக்க பார்க்குறாங்க ஸ்டேட்மெண்ட்ல. அதையே கன்க்ளூஷன்ல டைரக்டா சொல்லியிருக்காங்க. ஸோ கன்க்ளூஷன் 1 வந்து கண்டிப்பா ஃபாலோ ஆகும். செகண்ட் என்னன்னு பார்ப்போமா. கிரியேட்டிவ் பீப்புள் ஆர் இன்டெலிஜென்ட். கண்டிப்பா அவங்க சொல்ற மாதிரி பார்த்தா புதுசா ஒரு விஷயத்த உருவாக்குறவங்க கண்டிப்பா அறிவாளி புத்திசாலியாகவும் இருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 3 போத் ஃபாலோஸ். ரெண்டுமே ஃபாலோ ஆகுது. கன்க்ளூஷன் 1 and 2 ரெண்டுமே ரிலேட்டடாகவும் இருக்கு டைரக்டா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டு அச்சீவ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பீப்புள் ஷுட் ஒர்க் ஹார்ட். அதாவது பொருளாதார வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னா கடினமாக உழைக்கணும். கண்டிப்பா இருக்கிற ஃபேக்ட் அதுதான். கன்க்ளூஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு பீப்புள்ஸ் ஹார்ட் ஒர்க். அப்போ பொருளாதார வளர்ச்சி இருக்கணும்னா அதுக்கு நேர்மறையா மக்களும் அதுக்கான கடினமான உழைப்பை கண்டிப்பா போடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க கன்க்ளூஷன் 1 உங்களுக்கு ஃபாலோ ஆகுது. ஒர்க்கிங் ஹார்ட் பை ஆல் த பீப்புள் இஸ் இம்பாசிபிள். பட் இங்க பாசிபிளா, எல்லாருக்கும் பாசிபிள் இல்லையான்னு அவங்க எதுவுமே கேட்கலையே. இவங்க ஏன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க? ஸோ 2 இங்க ஃபாலோ ஆகாது. ஒன்லி ஆப்ஷன் 1 ஃபாலோஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஹேவ் அன் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆன் லைஃப். அதாவது லைஃப்ல ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருந்ததுன்னா அது பாதகமான ஒரு விளைவை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. ஈவன் டாக்டர்ஸும் அதை தான் சொல்றாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. கன்க்ளூஷன்ல பாருங்களேன், லைஃப் இஸ் நாட் ஒர்த் லிவிங். பார்த்த உடனே அதாவது சம்மந்தம் இருக்கா? வாழ்க்கைன்றது வாழறதுக்கே பிரயோஜனம் இல்லை அப்படின்றாங்க. ரொம்ப தப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ 1 வந்து ஃபாலோவே ஆகாது. 2 என்ன சொல்லியிருக்காங்க, 1 ஷுட் அவாய்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் இன் லைஃப். கண்டிப்பா வாழ்க்கையில வந்து ஸ்ட்ரெஸ்ஸோ ஸ்ட்ரெயினும் இருக்கக்கூடாது. அதை தான் அவங்க ஸ்டேட்மெண்ட்லயும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்லி 2 ஃபாலோஸ். ஆப்ஷன் 2 தான் இங்க உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. நியூட்ரியஸ் ஃபுட் இஸ் டெலிஷியஸ் அண்ட் குட் ஃபார் ஹெல்த். ஓகே, ஆரோக்கியமான உணவு சாப்பிடவும் சுவையா இருக்கும், ஹெல்த்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட்டும் கொடுப்பாங்க, 3 ஸ்டேட்மெண்ட்டும் கொடுப்பாங்க. எஸ்எஸ்சியில் பாருங்க 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் 2 ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். ஹனி இஸ் நியூட்ரிஷியஸ். தேன் வந்து உடம்புக்கு சத்தானது. ஓகே, அப்படியே டைரக்டா இருக்க கன்க்ளூஷன் 1. ஹனி இஸ் குட் ஃபார் ஹெல்த். ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. 1 ஃபாலோ ஆகுது 100%. டெலிஷியஸ் ஃபுட்ஸ் ஆர் நியூட்ரிஷியஸ். ஸோ இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்களேன். சுவையான உணவு எல்லாமே சத்தானது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்களா? அப்படி அவங்க சொல்லலை. சத்தான உணவு எல்லாமே சுவையா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சுவையா இருக்கிற உணவெல்லாம் சத்தானது அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம்? ஈவன் நம்ம சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்ஸ் கூட, பிட்சா பர்கர்லாம் சாப்பிட்றீங்கன்னா சுவையா தான் இருக்கு, ஆனா அது நியூட்ரிஷியஸா இருக்கா? கொஞ்சம் லாஜிக்கு யூஸ் பண்ணியும் யோசிங்களேன்.
ஸ்டேட்மெண்ட்டோட லிங்க் பண்ணுங்களேன். லிங்க் பண்ணும்போது அவங்க சொன்னது வேற, இவங்க சொன்னது வேற. அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 1 தான் ஃபாலோஸ். ஆப்ஷன் நம்பர் 1 தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்த்ததும் இவ்வளோ தானா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. சுஜாதா வியர்ஸ் அ கோல்டு ஆர்னமெண்ட். சுஜாதான்றவங்க தங்க நகை ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ கன்க்ளூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க? சுஜாதாஸ் ஆர்னமெண்ட்ஸ் கிளிட்டர்ஸ். சுஜாதாஸ் ஆர்னமெண்ட் கிளிட்டர்ஸ். சுஜாதா போட்டிருக்க நகை மின்னுது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லியிருக்காங்களே தவிர சுஜாதா போட்டிருக்க நகைகள் மின்னுதுன்னு சொல்லலை. செகண்ட், சுஜாதாஸ் ஆர்னமெண்ட்ஸ் டூ நாட் கிளிட்டர். சுஜாதாவோட ஆர்னமெண்ட்ஸ் மின்னலை அப்படின்னு சொல்லிடுறாங்களா? அப்படியும் சொல்லலையே. அப்போ இது என்ன? நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 ஃபாலோஸ். ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சில்ட்ரன் பிளே இன் த கிரவுண்ட். ஸ்டேட்மெண்ட் நல்லா படிச்சுக்கோங்க. சில்ட்ரன் பிளே இன் த கிரவுண்ட். சிறுவர்கள் மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இட் கிவ்ஸ் தெம் அ டிஃப்ரெண்ட் அப்ரோச் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டெசிஷன். ஸோ இந்த மாதிரி விளையாடுறதால அவங்களுக்கு வந்து இது ஒரு புது அப்ரோச்சை கொடுக்கும். ப்ராப்ளத்தெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம், இல்லை ஒரு விஷயத்தில் வந்து எப்படி வந்து அடுத்த என்ன பண்ணுறதுன்னு ஒரு டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பிளேயிங் அவுட்டோர் இஸ் வெரி நெசசரி ஃபார் ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் சைல்டு. ஸோ வெளியே விளையாடுறது பசங்களுக்கு ரொம்ப ஓவரால் டெவலப்மெண்ட், அவங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் வெளியில் விளையாடுறது அப்படின்றாங்க. அஃப்கோர்ஸ் 2 ஸ்டேட்மெண்ட்டையும் லிங்க் பண்ணுங்கள். வெளியே விளையாடுறதுனால அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அவங்களுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக எனக்கு ஸ்டேட்மெண்ட் 1 ரிலேட் ஆகுது, ஃபாலோவும் ஆகுது. செகண்ட் பாருங்களேன். There should be balance between playing and studying for a child. இங்கே விளையாட்டை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர அவங்களோட படிப்பு இல்லை படிப்புக்கும் விளையாட்டுக்கும் இவ்வளோ நேரம் தான் நீங்கள் செலுத்தணும் அப்படின்லாம் எதுவுமே அவங்க சொல்லலையே. என்றைக்குமே ஸ்டேட்மெண்ட்டோட ரிலேட் பண்ணி தான் நீங்கள் லாஜிக்கலாகவும் யோசிக்கணுமே தவிர இந்த இடத்துல படிப்பும் முக்கியம் தானே விளையாட்டு மட்டும் முக்கியம் இல்லையேன்னு இது வந்து ஃபாலோ ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது. ஏன்னா இது ஃபாலோ ஆகாது. அவங்க இங்கே ஸ்டடீஸை பற்றி பேசவே இல்லை. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். ஆப்ஷன் 4 தான் இங்கே உங்களுக்கு ஆன்சர். ஸோ இது ஒரு CGL 2016 ப்ரீல கேட்ட கொஸ்டின். சூப்பரான கொஸ்டின் பாருங்கள், நல்லா யோசிங்களேன். ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, he stressed the need to stop the present examination system and replace it by other methods which would measure the real merit of the student. சரி, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இப்போ உள்ள எக்ஸாம் சிஸ்டம், இப்போ உள்ள இந்த மார்க்ஸு, இந்த எக்ஸாம் சிஸ்டம் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இதை இப்போ நடக்கிற அந்த சிஸ்டத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேற ஏதாவது நீங்கள் கொண்டு வந்தால் தான் பசங்களோட உண்மையான அந்த மெரிட்டு அவங்களோட டேலண்ட் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸ்டேட்மெண்ட்டில். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரி, கன்க்ளூஷனில் எக்ஸாமினேஷன் ஷுட் பி அபாலிஷ்ட். நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸாமினேஷன் ஷுட் பி அபாலிஷ்ட் அப்படின்னு இருக்கு. அவர் எக்ஸாமையே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும், அபாலிஷ்ட்னா மொத்தமாக தூக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரா? ரீப்ளேஸ் பண்ணணும்னு தான் சொன்னார். அப்போ மொத்தமாக தூக்கணும்னு அவர் சொல்லவே இல்லை. அப்போ உங்களுக்கு 1 ஃபாலோ ஆகுமானா? 1 ஃபாலோ ஆகாது. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. த ப்ரெசன்ட் எக்ஸாமினேஷன் சிஸ்டம் டஸ் நாட் மெஷர் த ரியல் மெரிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட். அவர் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கப்படி பசங்களோட அந்த உண்மையான மெரிட்டு டேலண்ட்டு வெளியே தெரியல இப்போ உள்ள அந்த எஜுகேஷன் சிஸ்டம் படி அப்படின்றது டைரக்டாக கனெக்ட் ஆகுதா அவர் சொன்னபடி? ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இங்கே உங்களுக்கு ஃபாலோ ஆகுது. அண்ட் இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஏகப்பட்ட SSC கொஸ்டின் அண்ட் NTPC மெயின்ஸு ப்ரீ எல்லாமே வந்து டக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டோம் ஈஸியாக. 1 ஷாட்டில் நான் வந்து ஒரு சாப்டரே முடிச்சிட்டேன்னும் போது அப்போ இது எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு இருக்குது அப்படின்றது பாருங்கள். நீங்கள் SSC ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரயில்வே, TNPSC, UPSC எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் கரெக்டான சிலபஸ், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. எல்லா சாப்டர்லேயும் இந்தந்த டைப்ஸ் தான் இருக்குது. அந்தந்த டைப்பாக நம்ம எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நிறைய பேர் கேட்குறீங்களா ஷார்ட்கட்டு ஒரு ட்ரிக் சொல்லுங்கள், ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள், இதெல்லாம் தான் டிப்ஸு, இதெல்லாம் தான் ஷார்ட்கட்ஸ் நான் சொல்லுவேன். லாஜிக்கலாக போனாலே ரொம்ப ஈஸி. நீங்கள் தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் ஃபார்முலா, எல்லாத்துக்கும் பெரிய பெரிய மெத்தட். இப்போ இதெல்லாம் பாருங்களேன், நீங்களே எக்ஸாமில் பார்த்த உடனே இனிமேல் எந்த ஆப்ஷன் அப்படின்னு மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்கன்ற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. அண்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
ஏன்னா லாஸ்ட் வரையும் வீடியோ பார்த்துருக்கீங்க நீங்கள், அதுக்கு ஒரு தேங்க்ஸ். தென் வந்து இப்போ எல்லாருமே வந்து எனக்கு சொன்னது என்னன்னா, ஓகே ப்ரோ இங்கிலீஷ்லேயே கொண்டு வாங்க, எங்களுக்கு தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்களா. இப்போ நான் தமிழ் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். இப்போ உங்களுக்கு நல்லா புரியுதா அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு இருக்கிறதுலே எதில் டைம் அதிகமாக செலவாகுது அப்படின்னா, இந்த இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எனக்கு டைம் எடுக்குது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா பரவாயில்ல ப்ரோ, இருக்கிற இங்கிலீஷே கண்டென்ட் கொடுங்க, தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் கண்டென்ட் இன்னும் ஃபாஸ்ட்டாக கொடுப்பேன், இன்னும் நிறையா கொடுப்பேன். உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன்லேயே எனக்கு டைம் வேஸ்ட் ஆகிறதால சில நேரத்தில் வீடியோ எனக்கு டைமுக்கு கொடுக்க முடியல. இதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். அடுத்தடுத்த சாப்டர் பார்த்துட்டே இருங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. சீக்கிரம் எல்லாருமே ஜாப் வாங்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.